ஹாய் ஹலோ எல்லாருக்கும் குட் ஈவினிங். எத்தனை பெண்கள் இதை ஏற்றுக்கிறீங்கன்னு தெரில, பட் ஆனால் இருந்தாலும் சொல்கிறேன். 1000 தான் இருந்தாலும் அம்மா வீடு சின்ன வீடாக இருந்தாலும் அம்மா வீட்டுக்கு வந்தாலே ஒரு தனி சந்தோஷம்தான், ஒரு தனி நிம்மதி தான் சொல்லலாம். சின்ன வீடாக இருந்தாலுமே இங்கே வந்தால் தான் அந்த நிம்மதியும் சந்தோஷமும் நமக்கு கிடைக்கவே கிடைக்குது. நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டு போன வீட்டில் எவ்வளோ தான் நீங்கள் ஓடி ஆடி இன்றைக்கெல்லாம் வேலை செஞ்சாலும், அது எவ்வளோ பெரிய வீடாக இருந்தாலுமே நமக்கு இங்கே வந்தால் தான் நிம்மதியான ஃபீலிங்கும் அமைதியான ஒரு மனப்பான்மையும் வரும். நானும் என் அம்மா வீட்டுக்கு தான் வந்திருக்கேன். எனக்கு இங்கே இருக்கிற மாதிரி கம்ஃபர்டபுளான நிம்மதியான ஒரு லைஃப், நிம்மதியான ஒரு அமைதியான ஃபீலிங் எங்கள் வீட்டில் கிடைக்கவே கிடைக்காது. என்னோடய டாட்டர் தூங்கிட்டுருக்குறாங்க. இன்றைக்கெல்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஓவர் டயர்டாக அதனால தூங்கிட்டாங்க. நான் சொல்கிற விஷயம் உங்களால் ஏற்றுக்க முடியலனாலும் அதுதான் உண்மை. இதை எத்தனை பெண்கள் ஏற்றுக்கிறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. நான் குவார்ட்டர்லி லீவில் தான் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன். குவார்ட்டர்லி லீவ் என்ஜாய் பண்ணிவிட்டு போகலான்னு தான் வந்திருக்கிறேன். ஆனால் அங்கே நீங்கள் எவ்வளோ தான் ஓடி ஆடி வேலை செஞ்சாலும் அம்மா வீட்டுக்கு வந்தோடனே நீ எந்த வேலையும் செய்ய வேண்டாமா, எல்லாம் நானே பார்த்துக்கிறேன்னு சொல்கிற போது தான் நமக்கு ஒரு அமைதியான ஃபீலிங்கே வரும். அதுக்காக அம்மாவை கஷ்டப்படுத்த வேணாம், நம்ம எந்த ஹெல்ப்பும் பண்ண வேணான்னு நான் சொல்ல வரல. நம்மளும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பை நம்மளும் பண்ணணும். எத்தனை பேருக்கு இந்த ஃபீலிங்ஸ் இருக்குது, எப்படா அம்மா வீட்டுக்கு போவோம், எப்படா நமக்கு ரெஸ்ட்டு கிடைக்கும், அங்கே போனால் தான் நிம்மதியும் சந்தோஷமும் நமக்கு அப்படின்னு யோசிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கீங்கன்னு எனக்கு தெரில. இதுதான் என் அம்மாவோட மினி கிச்சன். நான் சப்பாத்தி செய்யலாம் நைட்டுக்கு டின்னருக்குன்னு மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். சப்பாத்தி சாஃப்டாக வர்றதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன், ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதாவது கோதுமையும் மைதாவும் சரியான குவான்டிட்டியில் எடுத்து பாதி பாதி 2 மாவுமே மிக்ஸ் பண்ணி சப்பாத்தி செஞ்சால் தான் எனக்கு பிடிக்கும். நீங்கள் எந்த மாவு யூஸ் பண்ணிக்கிறீங்களோ அந்த மாவு எடுத்துட்டு அதோட கொஞ்சம் சுடு தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணி மாவு பிசைஞ்சு வச்சிங்கன்னா சப்பாத்தி சாஃப்டாகவும் வரும். எனக்கு சப்பாத்திக்கு உருளைக்கிழங்கும் வெஜ் குருமாவும் செஞ்சு சாப்பிட்டா மட்டும்தான் பிடிக்கும். அப்படி இல்லைன்னா சிக்கன் கிரேவி சாப்பிட்டா பிடிக்கும். உங்களுக்கு என்ன காம்பினேஷன் பிடிக்கும்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வெளியே கொஞ்சம் செடியெல்லாம் வச்சுருக்காங்க. என்னென்ன செடி வச்சுருக்குறாங்களான்னு பார்க்கலாம் வாங்க. நல்லா சமாளிச்சாச்சு. நாளைக்கு புரட்டாசி விரதம் இல்லையா, நாளைக்கு சனிக்கிழமை பெருமாளுக்கு விரதம் இருந்து புரட்டாசி விரதத்தை முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹவுஸ்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி எல்லாம் தொடச்சிட்டாங்க அம்மாவே. நாளைக்கு நீங்கள் என்னென்ன செஞ்சுங்க, உங்களுடைய புரட்டாசி விரதம் எப்படி போகுது, நீங்களும் அம்மா வீட்டுக்கு போனால் இப்படி தான் ஃபீல் பண்ணுறீங்களான்றதை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.